கவனிமா அடுத்த சம் பார்க்கலாம். அடுத்த சம் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். f of x equal to 3x minus 2 மற்றும் g of x equal to 2x plus k மற்றும் f dot g equal g dot f எனில் k இன் மதிப்பை காண்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா f dot g யும் g dot f ம் சமம் அப்படினு சொல்றாங்க. f dot g யும் g dot f ம் சமம் அப்படினு சொல்றாங்க. அப்படி சமமா இருக்கிறப்ப k உடைய மதிப்பை கண்டுபிடிங்க. முதல்ல கொடுக்கப்பட்டதை எடுத்துறீங்க. என்ன பண்ணுவாங்க? f of x equal to 3x minus 2. அடுத்து என்ன பண்ணுவாங்க? g of x equal to 2x plus k. 2x plus k. இப்போ கண்டிஷன் நமக்கு என்னது? f dot g யும் g dot f ம் ஈக்குவல். ரெண்டு என்னது? சமம். ரெண்டு என்னது? சமம். அப்ப நம்ம என்ன பண்ணோம்? f க்கு நேரா f of x உடைய ஃபங்க்ஷன் இல்லையா? என்ன இருக்குது? 3x 2 டாட் g க்கு என்னது? 2x plus k. 2x plus k equal to புரியுதா நான் சொல்றது? f dot g னா f dot g f dot g f of x g of x புரியுமா? இந்த பக்கம் என்ன இருக்குது? g of f g dot f ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும்? g எழுதணும். இங்க f னால f of x எழுதிட்டேன். இது g னால g of x. அப்ப என்ன எழுதணும்? 2x plus k dot f க்கு கடைசில ஆமா f of x ன மதிப்பு 3x minus 2 3x minus 2. இப்போ என்ன செய்யணும் சொன்னேன்? இந்த ஒட்டுமொத்த மதிப்பையும் கொண்டு எங்க வைக்கணும்? x க்கு பதிலாக பிரதியிடணும். x க்கு பதிலாக பிரதியிடணும். அப்ப x க்கு பதிலாக பிரதியிடணும் என்ன அர்த்தம்? 3 x என்னது? 3 x. அப்ப 3 x க்கு என்ன மதிப்பு பிரதியிடணும்? 2x plus k 2x plus k அப்படி பிரதியிடணும். பிரதியிடாச்சா? அடுத்து நமக்கு என்ன இருக்கு? -2 ஈக்குவல் டு அதே மாதிரி இங்க உள்ள ஒட்டுமொத்த மதிப்பையும் நமக்கு எங்க பிரதியிடணும்? x க்கு தான் பிரதியிடணும். அப்ப நமக்கு என்ன வருது? 2 3x -2 plus k புரியுதாமா சொல்றது? நீங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மதிப்புகளையும் இங்க முன்னாடி இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ல x க்கு பதிலாக பிரதியிடு. x க்கு பதிலாக பிரதியிடு. அதே மாதிரி இங்க 3x 2 என்ன பண்ணோம்? x க்கு பதிலாக பிரதியிடு. 2 x ன அர்த்தம் பெருக்கல்ல இருக்கு. 2 என்ன பண்ணுது? பெருக்கல். அப்ப என்ன பண்ணோம்? 2 ஆல x ஓட வேல்யூ எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கணும்? பெருக்கணும். பெருக்குமா? 3 2 6x x சேர்த்து பெருக்கணும். சரியா? 3x 6x. அடுத்து பிளஸ் இன்டு பிளஸ் பிளஸ் 3 k -2 ஈக்குவல் 2 இன்டு 3 6x மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ் 2 4 அப்புறம் ஒரு பிளஸ் k. சரிங்களா? இப்ப ரெண்டு சமன்பாட்டுலயும் அதாவது இந்த பக்கமும் இந்த பக்கமும் சமன்பாடு இந்த பக்கம் இந்த பக்கமும் ஒரே மாதிரி இருந்துச்சுனாக்க அடிச்சு விடலாம். எப்படி கேன்சல் ஆகும் இல்லையா? அப்ப பாரு +rx +rx இந்த +rx அனுப்புறேனோ -rx. அதனால என்ன பண்றேன்னா அப்படி கொண்டு போகாம நேரே என்ன பண்ணிறேன்? அடிச்சு விட்டுறேன். இப்போ நமக்கு மிஞ்சி என்ன இருக்கு பாரு? 3k - 2 ஈக்குவல் டு k - 4 k - 4 -4 plus k னு போட்டுக்கலாம். அது k - 4 னா போடலாம். இல்ல சார் வேண்டாம் இதுக்கு மாதிரி எழுதுனா -4 plus k போடாச்சா? இப்போ என்ன பண்ணலாம்? கேவலம் ஒரு பக்கமும் நம்பர்ஸ்லாம் ஒரு பக்கம் கொண்டு வரலாமா? அப்ப இங்க இருக்கக்கூடிய பிளஸ் k என்ன ஆயிடும்? மைனஸ். பிளஸ்ல என்ன ஆயிடும்? மைனஸ். அப்ப 3k - k ஈக்குவல் டு -4. இந்த -2 சமன்பாட்டுல என்ன ஆயிடும்? பிளஸ் k பிளஸ் ஆயிடும். என்ன ஆயிடும்? பிளஸ் ஆயிடும். 3k இருந்து 1k வ கழி. எத்தனை k கிடைக்கும்? 2k. இங்க 1 இருக்குற அர்த்தம். சரிங்களா? அப்ப 3k இருந்து 1k போனாக்க 2k. சோ 2k ஈக்குவல் டு -4 பிளஸ் 2 போட முடியுமா? போட முடியாது. ஏன்னா குறி ரெண்டு வேறு மாதிரி இருந்தா கழிக்கணும், ஒரே மாதிரி இருந்தா கூட்டிக்கணும். அப்ப வேறு மாதிரி இருந்தா கழிக்கலாம். எப்படி கழிக்கணும்? பெரிய நம்பர் வந்து சின்ன நம்பர் கழிக்கணும். பெரிய நம்பர் என்னது? 4. சின்ன நம்பர் என்னது? 2. 4 2 போனா 2. பெரிய எண்ணுக்கு என்ன குறி இருக்குதோ அந்த குறியை மாற்றாம அப்படியே எழுதிக்கலாம். அப்ப என்ன வரும்? -2. எனக்கு தேவை k ஓட வேல்யூ மட்டும். அவங்க என்ன கேட்டிருக்காங்க? k இன் மதிப்பை காண்க. என்ன கேட்டிருக்காங்க? k இன் மதிப்பை காண்க. k மட்டும் தான் எனக்கு தேவை. அப்ப பெருக்கலுக்கு ரெண்டு தேவையா? தேவையில்லை. அப்ப பெருக்கலுக்கு ரெண்டு அனுப்பு என்ன ஆயிடும்? வகுத்தல் ஆயிடும். அப்ப -2 டிவைட் பை 2 2 வகுத்தல் என்ன கிடைக்கும்? 2. அப்ப k உடைய மதிப்பு என்னன்னா -1. k உடைய மதிப்பு என்னது? -1. புரியுதா? -1